ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன கிளாஸ் கரோலரியுடைய கண்டினியூட்டி பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் கரோலரி பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு கரோலரி அதனுடைய கண்டினியூட்டியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். P/Q/ST is equal to L/Q plus M/R plus N/S plus O/T plus up to etc. சரிங்களா? சரி, அதோட அந்த கரோலரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு கரோலரி 2. If Q is of degree 2, L is of degree 1, that L is a linear function. If Q is of degree 1, that is, if Q is a linear function, the degree of L is 0, that is L is a constant. அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது எப்படி சொல்லலாம்னா, இது வந்து கன்சிடர் 3 நம்ம ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கன்சிடர் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 3/x-2 + 1/x+1. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணலாம். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? கீழே இருக்கக்கூடிய x-2வும் கீழே இருக்கக்கூடிய இந்த x-2 + x+1க்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? x-1 × x+1 வருமா? சரி, இப்போது x-2க்கும் x-1க்கும் என்ன எல்சிஎம்னா x-2 x+1 தான். சரி, அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 × x+1 வருமா? 3 × x+1 ஃபஸ்ட்டுக்கு வரும். ரெண்டாவதுக்கு 1 × x-1 வரும். இதை சிம்பிளை பண்ணால் 3 × x + 3 + x - 2. இதை சிம்பிளை பண்ணால் 4x + 1 / x - 2 × x+1. சரி, இப்போது therefore 4x + 1/x - 2 × x+1 is equal to 3/x - 2 + 1/x+1. The fraction 4x + 1/x - 2 x+1 can be expressed as the sum of two simpler fractions, and in this case the fraction 4x + 1/x - 2 × x+1 is said to be expressed in partial fractions, which are 3/x - 2 and 1/x+1 சொல்லலாமா? சரி, இதைத்தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறோம். சரி, இப்போது இன் ஜென்ரல், இப்போ இது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அது சிம்ப்ளை பண்ணி போட்டிருக்கோம். இதை ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கலாம்னா, இன் ஜென்ரல், இஃப் f(x) and (x) be two rational integral algebraic function of x, f(x)ம் q(x)ங்கிற ரெண்டு டூ ரேஷ்னல் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா, the fractions f(x/q(x) be expressed as the algebraic sum of simpler fractions according to certain specified rules. ஒரு ஸ்பெசிஃபைட் ரூல்ஸ் பிரகாரம் இதை வந்து எப்படி சிம்பிளர் ஃப்ராக்ஷன்ஸாக எழுதலாம் அப்படின்னா, which are given later, the fraction f(x) resolved into partial fractions. இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, resolved into partial fractions சொல்லலாம். சரி, இப்போ ரெசல்யூஷன் ஆஃப் ரேஷ்னல் ஃப்ராக்ஷன்ஸ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். ஒரு ரேஷ்னல் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக எழுதலாம் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். சரி, let the rational fraction be of the form p/q. ரேஷ்னல் ஃப்ராக்ஷன்ஸ் சொன்னோன்னா அந்த ஃப்ராக்ஷனை வந்து p/qன்னு எடுத்துக்கிட்டாங்க. சரி, வேர் p and q ஆர் பாலினாமியல்ஸ் இன் எக்ஸ். பியும் க்யூவும் பாலினாமியல்ஸ். சரி, அண்ட் லெட் p/q be a ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். p/qங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரி, we note that the denominators of the partial fractions are the factors of q. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டினாமினேட்டரை p/qவில் க்யூங்கிற டினாமினேட்டரை வந்து க்யூங்கிற டினாமினேட்டரை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸுடைய ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். சரியா? அப்போ கரஸ்பாண்டிங் டு த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் q, we get corresponding fractions with those factors as denominators. அதாவது அந்த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் வந்து சொல்லலான்னு சொல்கிறாங்க. Hence, do find the partial fractions
ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் q இன்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, க்யூங்கிற பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். எதை? க்யூவை, டினாமினேட்டர் க்யூவை வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 4-5 கேஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம், ஒன்றுனா பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கேஸ் 1, q ஹேஸ் ஏ நான் ரிப்பீட்டட் ஃபேக்டர். அதாவது க்யூவை வந்து ஒரு நான் ரிப்பீட்டட் ஃபேக்டராக எடுத்துட்டோன்னா, அதாவது அது எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா, இஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஏ நான் ரிப்பீட்டட் ஃபேக்டர் ஆஃப் q, தென் q இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு ஆர். சரியா? வேர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அண்ட் ஆர் ஆர் ப்ரைம் டு ஈச் அதர். இது ரெண்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸு, க்யூனுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இது எழுதலாம், நான் ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸு ப்ரைம் ஃபேக்டர்ஸ். சரியா? சரி, அடுத்தது அதாவது இப்போ p பை q, தேர்ஃபோர் p பை q இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபஸ்ட் எடுத்துருக்க முடியாது p பை q, இந்த p பை க்யூவில் கொண்டு போய் இந்த ஏஎக்ஸ், இந்த p பை q இருக்கு இல்லையா, இந்த p பை க்யூவில் இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா, p பை q இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஒய் பை ஆர்னு கிடைக்கும். சரியா? சரி, the degree of x is lower than that of ax plus b. இதனுடைய டிகிரியை விட அதனுடைய டிகிரி எப்படி இருக்கும்? லோயஸ்ட் டிகிரியாக இருக்கும். சரி, hence the degree of x is 0. இப்போ வந்து டிகிரி எக்ஸ் வந்து எக்ஸினுடைய டிகிரி வந்து 0ன்னு எடுத்துட்டோம்னா அங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது அர்த்தமாயிரும். அப்போ கான்ஸ்டண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாமா? அதாவது இந்த ஸ்டெப்பில் இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். ஹென்ஸ் டு த நான் ரிப்பீட்டட் ஃபேக்டர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி of q, their correspondent to a fraction of the form a by x ax plus b அப்படின்னு கிடைக்கும். சரி, கேஸ் 2, இதே வந்து q ஆஸ் ஏ ரிப்பீட்டட் ஃபேக்டராக இருந்ததுன்னா, முன்ன வந்து நான் ரிப்பீட்டட் ஃபேக்டர்னு பார்த்தோம், இப்போ ரிப்பீட்டட் ஃபேக்டர்னு பார்க்க போகிறோம். cx ப்ளஸ் டி ஹோல் பவர் ஆர். இது எல்லாமே ஜென்ரல் டைம்ஸ். சம்ஸ் வரும்போது தான் நமக்கு 2வா 1ஆ 3ஆ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது 1ஆன்னு எடுத்துக்கணும். இங்கே எல்லாமே என்ன ஜென்ரல் டைம்ஸுங்கனால ஆர் அப்படி தான் கொடுப்பாங்க. சரி, ஆர்என் அப்படி தான் கொடுப்பாங்க, ஜென்ரல் டைம்ஸ் எல்லாமே. சரி, இன் தட் கேஸ் q இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் ஆர் இன்ட்டு ஆர், கேபிட்டல் ஆர், வேர் ஆர் அண்டு சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் ஆர் ஆர் ப்ரைம் டு ஈச் அதர். முன்ன பார்த்து அதே ஸ்டெப் மாதிரி தான். சரியா? இங்கே எந்த இடத்துல மாறுதுங்கிறது மட்டும் பார்ப்போம். தேர்ஃபோர் p பை q எப்படி எழுதலான்னா, எக்ஸ் பை கேபிட்டல் எக்ஸ் பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் ஆர் ப்ளஸ் ஒய் கேபிட்டல் ஒய் பை கேபிட்டல் ஆர் அப்படின்னு எழுதலாம். சரி, வேர் எக்ஸ் அண்டு ஒய் ஆர் பாலினாமியல்ஸ் ஆஃப் லோயர் டிகிரி தென் தோஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் ஆர் அண்ட் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. சிஎக்ஸ் ப்ளஸ் ஆருக்கும் அதுக்கும் வந்து அது பாலினாமியல் லோயர் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, hence the degree of the polynomial x is at most r minus 1. அதாவது அட்மோஸ்ட் அது ஏதாவது ஒன்றாவது r minus 1 இருக்கிற மாதிரி, அட்மோஸ்ட் r minus 1ஆவது r minus 1 இருக்கிற மாதிரி ஒரு டிகிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இட் கேன் பி புட் இன் தி ஃபார்ம் ஆஃப், அது எப்படி எழுதலாம்? a r minus 1 into cx plus d whole power r minus 1 plus a r minus 2 cx plus d whole power r minus 2 plus up to etc. a1 into cx plus d plus a0 அப்படின்னு எழுதலாம். வேர் a0, a1, a2, a3 up to etc. ar minus 1 are constants. சரி, இப்போ therefore x by cx plus d whole power r is equal to, இந்த டேர்ம் இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக இதை பூரா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ ஆர் மைனஸ் 1 இன்ட்டு சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1
plus a r minus 2 into cx plus d whole power r minus 2 plus up to etc. a1 into cx plus d plus a naught whole divided by cx plus d whole power r. சரியா? சரி, இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணால் a r minus 1 by cx plus dயா, ஓகேவா? ப்ளஸ் எப்படி இருந்துச்சு, அந்த ஆர் மைனஸ் ஒன்லேருந்து ஆரை வந்து மைனஸ் பண்ணிடுவோம். அதனால தான் சிஎக்ஸ் ப்ளஸ் டி மட்டும் தான் வந்துருக்குது, ஆர் வராது. சரி, அதே மாதிரி ஏ ஆர் மைனஸ் 2 பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி இது ஹோல் ஸ்கொயர். அது எப்படி இருந்துச்சு, அந்த ஆர்ஆர் கேன்சல் ஆகி மைனஸ் இது மேலே கொண்டு போய் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஆர்ஆர் கேன்சல் ஆகி -2 மட்டும் தான் இருக்கும். அதை கீழே கொண்டு வந்தோம்னா +2 ஆயிரும். ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா அதே மாதிரி போயிட்டே இருக்கும். a1 பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1 ஹோல் பவர், சரிங்களா? ப்ளஸ் a0 பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் ஆர். சரி, hence to the repeated factor cx plus d whole power r, there corresponds a group of terms ar minus 1 by cx plus d plus ar minus 2 by cx plus 2 the whole square plus up to etc. a1 by cx plus d whole power r minus 1 plus a0 by cx plus d whole power r அப்படின்னு எழுதலாம். சரி, இது வந்து கேஸ் 2. அடுத்தது கேஸ் 3. Q has non-repeated quadratic form of the form px square plus qx plus r. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.